viewers, welcome to MJ Tahnx channel. நான் உங்க Mercy. இவ்வளோ நாள் நம்ம வீட்லயே தான் வீடியோஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நான் யோசிச்சேன், ஏன் நம்ம மக்களுக்கு சேலத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, சாப்பிட்ற விஷயம், இடங்கள், ஸோ இதெல்லாம் காமிக்க கூடாது அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அதனால நான் வெளியில உங்களை எல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தனியா என்னால செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதனால யோசிச்சேன். அப்போ என்னோட ரெண்டு பேர் இருக்காங்க. சோ அவங்களையும் நம்ம கூப்பிட்டு வச்சு நம்ம சேலத்துல இன் அண்ட் அரௌண்ட், அதாவது இடம் மட்டும் இல்லாம சாப்பிட்ற விஷயம், என்னெல்லாம் ஃபேமஸோ அதெல்லாம் காட்டலாம்னு முடிவு பண்ணிட்டு என் 2 பாய்ஸை நான் கூப்பிட்டுருக்கேன். அவங்கள பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி பாய்ஸ்? அசம்பிள். This is Muthu, this is Sugu. Boys, நம்ம ஸ்டைல்ல மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வணக்கம் வந்தனம் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ். ஸோ நாங்கள் இந்த வாரமே உங்களுக்கு ஒரு இடத்த பற்றி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன் அடுத்த வாரம் வரைக்கும் தள்ளி போடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த வாரமே ஒரு மெயினான பிளேஸில் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அது என்ன இடம் அப்படிங்கிறது நம்மளோட பாஸ் மிஸ்டர் சுகுமார் சொல்லுவார். சுகு, சொல்லுங்க சுகு, நம்ம என்ன பிளேஸில் இருக்கிறோம் அதை பற்றி. சேலம் மக்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இடத்த பற்றி நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த விஷயத்தை பற்றி, இந்த இடத்த பற்றி தெரியாது. இங்கே பயங்கரமான டிராஃபிக் இருந்த ஒரு இடம் இது. இங்கே என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, இங்கே நிறையா மரங்கள் இருந்தது. ஸோ இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி நிறையா மரங்கள் இருந்தது. இப்போ அந்த மரங்கள் இல்லைன்றது கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தாலுமே கூட நினச்சி பார்க்க முடியாது. ஒரு வண்டி ஒரு டிராஃபிக் ஆணுச்சு அப்படின்னா 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் காத்திருந்து இங்கே போகிறவங்களாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ ஒன்று இழந்தாதான் ஒன்று கிடைக்கும்ன்றது அது ஒரு பழமொழி இருக்குது. இன்னும் மேலும் இந்த பாலத்தோட ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நம்ம முத்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சுகு நிறையா சொன்னார் இந்த பாலத்தை பற்றி. பரவாயில்ல விடியா. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பாலம் போடுறதுனால யாருக்கு மெயினாக யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் காரணம். ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டாங்க. லாரி டிராஃபிக் ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே அந்த குரங்கச்சாவில் ஸ்டார்ட் பண்ணி சில்லாங்கிப்பட்ட வரைக்கும் ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். மெயின்லி இந்த டிரான்ஸ்போர்ட் ஒரு லாரி பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேஸ்க்கே போவோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பாலம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க, ஈவினிங் நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க. அதனால அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறையா வயசானவங்க வராங்க, யங்ஸ்டர்ஸ் வராங்க, நிறைய பேர் வராங்க. டிரான்ஸ்போர்ட் காரங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா டிராஃபிக் இல்லாமல் ஈஸியாக அவங்க ஒர்க்கை பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பாலம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ சேலத்துக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டாங்க இந்த பாலம் போகிறதுக்கு. சேலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சேலமா பாலமான்னு கேட்குற அளவுக்கு பாலம் பார்த்தீங்கன்னா அதிகமாக போட்டாங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட், குரங்கச்சாவடி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகா மிஷின் பார்த்தீங்கன்னா பாலம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா சேலத்தில் டிராஃபிக் சுத்தமாக ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு மெயினான. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் சிரமப்படாமல் சேலத்தை சுற்றி பார்க்கலாம். கண்டிப்பா முத்து சொன்ன மாதிரி தான். இதனால நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் பீப்புள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாதிச்சாங்க. கரெக்டாக டைமிங் போக முடியாம, அது ஈவினிங் டைம் கரெக்டாக வீட்டுக்கு போக முடியாம ரொம்ப டிராஃபிக்ல கஷ்டப்பட்டாங்க. இப்போ அது எல்லாமே கம்மியாயிருச்சு. ஸோ தேங்க்ஸ் டு த கவர்மெண்ட். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியை நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Bye, take care, be safe. Salem.